இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 3 முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி இன்ஃபோசிஸ் நிறுவனத்துலேருந்து ரிக்வயர்மெண்ட் டிரைவ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பேச்சுலர் டிகிரி அண்ட் பிஜி அண்ட் டிப்ளமா வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இன்ஃபோசிஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து லீவ் பண்ணிடலாம். ஸோ புதுசாக பார்க்குற கேண்டிடேட் இன்ஃபோசிஸ்க்கு நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஸோ டீட்டெயில்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து அரோபிண்டோ ஃபார்மா அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. முழுக்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தான் அரோபிண்டோ ஃபார்மா அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். தேர்ட் வந்து மைக்ரோபேக் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தா ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த மைக்ரோபேக் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 நிறுவனத்துலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி ஜேபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் சர்ச் பண்ணுங்கள். குரூப்புக்கான விசிபிலிட்டி கிடச்சோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா இன்ஃபோசிஸ் ரிக்வயர்மெண்ட் டிரைவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஃபோசிஸ்லேருந்து 2 ஜாப் ரோலுக்காக அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு, செகண்ட் வந்து ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற இந்த 2 ரோலுக்கு தான் இப்போ நம்ம டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 2 ரோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்காண்டி. ஸோ டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி பிஜி பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம், டிப்ளமோ பண்ணியிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்து பிரித்து வச்சிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ரோல் வந்து பார்த்தா சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ சிஸ்டம் இன்ஜினியருக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத இப்போ நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் இன்ஜினியருக்கு பிஇ பிடெக் எம்இ எம்டெக் இன் எனி டிசிப்ளின் இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எம்சிஏ எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஐடி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம் இன்ஜினியருக்கு பொதுவாக பார்க்கும்போது பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எம்சிஏ அண்ட் எம்எஸ்சி பண்ணியிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏ பிஎஸ்சி அண்ட் டிப்ளமா பண்ணியிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்ல பிசிஏ அண்ட் பிஎஸ்சி வந்து ஆல் பிரான்ச்சஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டிப்ளமோவில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த 4 டிபார்ட்மெண்ட் நீங்கள் டிப்ளமோவில் இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம் இன்ஜினியருக்கு பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எம்சிஏ அண்ட் எம்எஸ்சி. ஸோ ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பிசிஏ பிஎஸ்சி அண்ட் டிப்ளமா. பிசிஏ அண்ட் பிஎஸ்சியில் என்ன டிபார்ட்மெண்ட்னாலும் இருக்கலாம். டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக வந்து சிஸ்டம் இன்ஜினியர், ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டிப்ளமோவுக்கு தனியாக லிங்க் இருக்கு. நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கேண்டிடேட் கிராஜுவேட்டட் அண்ட் கிராஜுவேட்டிங் இன் 2019, 2020 அண்ட் 2021 பாஸ் அவுட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2019லேருந்து 21 கேண்டிடேட்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. பேக்லாக்ஸ் வந்து அலௌட் கிடையாது. நீங்கள் அரியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. காம்பன்சேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸோ 3.6 lakhs per annum ஃபார் சிஸ்டம் இன்ஜினியர். ஸோ சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு 3.6 lakhs வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் ஆனம் சேலரியாக இருக்கும். அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு 2.22 lakhs per annum. ஸோ 2,22,000 அப்படின்றது பர் ஆனம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சேலரி டீட்டெயில்ஸ். கேண்டிடேட் ஷுட் நாட் ஹாவ் participated in the Infosys Limited or Infosys Group companies such as Infosys BPM selection process in the last 6 months. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பி அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ளை பண்ணிவிட்டு இன்கேஸ் நிறைய பேர் வந்து டெக்னிக்கல் ரவுண்டு ஹெச்ஆர் ரவுண்ட்லாம் வந்து அட்டன் பண்ணி நீங்கள் வந்து பாஸ் ஆகாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க வந்து லாஸ்ட் 6 months நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ரொம்ப ப்ரீவியஸாக தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து 6 மந்த்துக்கு உள்ளே இருக்கவங்க யாரும் வந்து ரிப்பீட்டடாக இதுக்கு வந்து ட்ரை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஸோ செப்பரேட்டாக பிசிஏ, பிஎஸ்சி, டிப்ளமா அண்ட் பிடெக் எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டாக வந்து லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சர்வேல போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஆரோபிண்டோ ஃபார்மா லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 24th அக்டோபர், கம்மிங் 24th அக்டோபர் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். 9 AM 11 AM வரைக்கும் உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே நீங்கள் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னா ஆரோபிண்டோ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மா தான் கம்பெனியோட நேமு. பட் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆரோபிண்டோ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. we are hiring for ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது என்னென்னலாம் படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணியிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக், இன்ஆர்கானிக், அனலைட்டிக்கல் அண்ட் வந்து பார்த்தா இண்டஸ்ட்ரியல். ஸோ இந்த 4 டிகிரியில் வந்து இப்போ 4 டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னா இதுக்கு வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக், இன்ஆர்கானிக், அனலைட்டிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். பாஸ்ட் அவுட் இன் 2019, 2020 அண்ட் 2021 இந்த 3 வருஷத்துக்கான பாஸ்ட் அவுட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் ஆல் 4 செமஸ்டர் ரிசல்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வித் மினிமம் 60%. ஸோ 60% மார்க் வந்து வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ப்ரிஃபரபிளி மேல் கேண்டிடேட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இன் அவர் ஏபிஐ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சரிங் தான். அதில் வந்து நீங்கள் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இன்டர்வியூ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 24th அக்டோபர் அன்றைக்கி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டைம் வந்து 9 AM to 11 AM. ஸோ அட்ரஸ் வந்து பார்த்தா தெலுங்கானாவில் கொடுத்துருக்காங்க. ஆரோபிண்டோ ஃபார்மா லிமிடெட் ரிசர்ச் சென்டர் 1. ஸோ இது ஹைதராபாத், தெலுங்கானா. ஸோ ஹைதராபாத்தில் தான் இந்த கம்பெனி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கான லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த நேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அங்கே நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க. ஹெச்ஆர் பர்சன்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் இந்த ஒரு பேர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அவரோட நேம் சொல்லி தான் நீங்கள் வந்து அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். இதுக்கான அட்ரஸ்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா மைக்ரோபேக் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு கம்பெனியாக இருக்கும். டியர் ஆல், வி ஆர் ஹைரிங் ஃப்ரெஷர்ஸ் for various positions open to dynamic talents who are looking for long term career அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் 2 ரோல்லாம் கிடையாது, நிறைய ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணலை. ஏன்னா வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். எம்ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து, மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஓப்பன் டு ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா படிச்சிருந்தா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த என்டிடிஎஃப் பண்ணியிருக்கீங்க, என்டிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமா அண்ட் என்டிடிஎஃப் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கேன் ஷேர் யுவர் ப்ரொஃபைல் வித் இந்த ஒரு மெயில் ஐடியை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்கு. இதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கான மெயில் ஐடியும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் மெயில் ஐடியில் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைலை சென்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அப்டேட்டட் ரெஸ்யூமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 கம்பெனியுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கம்பெனிஸ் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென் திஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.